நீங்க பார்த்துட்டு பார்ட் 10 இருக்கணும். அண்ட் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டெக் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். தட் இஸ் திஸ் நியூ ஏர் கண்டிஷனர். ஏன்னா ஏசி பத்திலாம் வீடியோ போட்டுருக்கீங்க. ஆன் பண்ணா கூலிங்கா காத்து வரப்போகுது. இது நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு நார்மல் ஏசி இல்லை, இது வந்து ஒரு ஸ்மார்ட் ஏசி. என்னடா ஏசி என்னடா ஸ்மார்ட்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது ஒரு ஸ்மார்ட் ஏசி, சாம்சங் வின்ஃப்ரீ 4-star ஏசி. ஃபர்ஸ்ட் இதோட இது பிசிக்கல் ரிமோட் பார்த்துக்கலாம். பிசிக்கல் ரிமோட்ல வந்துட்டு இது வந்துட்டு ஆஃப்ல இப்போ ஆஃப் ஆயிடுச்சு, இப்போ ஆன் ஆகுது. இது வந்துட்டு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறது அண்ட் இது வந்துட்டு வின்ஃப்ரீ மோட எனேபிள் பண்ணுறது. அதுக்கப்புறம் இது ஃபேன், இது டைமு, அதுக்கப்புறம் இது ஆப்ஷன்ஸ், இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் இது வந்துட்டு என்ன மோடில் யூஸ் பண்ணுறோன்றது அண்ட் இது வந்து ஃபேன் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ இதோட ஃபிசிக்கல் ரிமோட்டை பார்த்தாச்சு. இதில் இருக்கிற இந்த வின்ஃப்ரீன்ற டெக்னாலஜியை பற்றி இப்போ பார்த்துடலாம். அண்ட் இப்போ வந்துட்டு இதில் இந்த கேபின்லேருந்து கூலிங்கும் ஏர் ஃப்ளோவும் வந்துட்டுருக்கு. இப்போ வந்துட்டு வின்ஃப்ரீ மோட ஆக்டிவேட் பண்ணுறோம். இந்த கேபின் வந்துட்டு க்ளோஸ் ஆகுது. மொத்தம் 23,000 ஹோல்ஸ் இருக்குது. அந்த ஹோல்ஸ்லேருந்து வெறும் கூலிங் மட்டும் வரும், ஏர் ஃப்ளோலாம் வராது, வெறும் கூலிங் மட்டும் வரும். இது இந்த டெக்னாலஜி எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இவங்க வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம ஏசி ஆன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், கூலிங் நல்லா ரூம் கூலிங் ஆனதுக்கப்புறம் ஒன்று வந்துட்டு நம்ம ஓவர் கட்டத்தில் ஓவராக யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்துட்டு ஒன்று ஃபேன் ஸ்பீடை வந்து கம்மி பண்ணும். அப்போ அது பண்ணுறப்ப எலக்ட்ரிசிட்டி பில்லு பிடிச்சிக்கிட்டு போயிடும். இன்னும் வந்துட்டு ஆஃப் பண்ணி போயிடுவோம். அப்படிலாம் பண்ண மாட்டேன். ஏசியும் ஓடிட்டு இருக்கணும், அதாவது கூலிங்காக ரூமும் கூலிங்காக இருக்கணும், இந்த எலக்ட்ரிசிட்டி பில்லும் கம்மியாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வின்ஃப்ரீன்ற மோடை கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு வின்ஃப்ரீன்ற மோட் பார்த்தாச்சுல, இப்போ வந்துட்டு இதோட ஆப் கண்ட்ரோல் பார்த்துக்கலாம். அண்ட் இது ஒரு ஸ்மார்ட் ஏசின்ற மாதிரி இந்த ஆப் வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ வந்துட்டு நார்மல் நீங்கள் சாம்சங் ஃபோன் யூஸராக இருக்கீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்வைப் டவுன் பண்ணி டிவைஸ் கண்ட்ரோலுக்கு போய் இந்த ஏசியை வந்து லாகின் பண்ணிங்கன்னா போதும். நம்ம அந்த ஸ்விட்சை மட்டும் ஆன் பண்ணி வச்சுருந்தா போதும். எங்கே ஷெட்யூல் கூட போட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ கரண்ட் பில் வருது, எப்போ ஏசி ஆன் பண்ணுவோம். இப்போ நாங்கள் வந்து வெளியே இருக்கோம், ஒரு 10 மணிக்கு இங்கே வருவோம்னா 9 மணிக்கு அங்கே ஏசி ஆன் பண்ணிடுவோம் அந்த ஆப்பில். நாங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது ஏசி நல்லா கூலிங்காக இருக்கும். அதுக்காக தான் மெயினாக இந்த ஏசியை சூஸ் பண்ணுறது. ஸோ இதோட இப்போ வந்துட்டு சாம்சங் டிவைஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் ஐஃபோன் யூசர்ஸ் இருக்கீங்கன்னா ஸ்மார்ட் திங்ன்ற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த ஏசிக்கு ஸ்மார்ட் திங் தான் செட் ஆகும். இந்த ஐஃபோன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆண்ட்ராய்ட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மற்றபடி இதோட டெக்னாலஜிஸ் பார்த்தா நல்லா, இதோட குறை பார்த்தீங்கன்னா இந்த இது 2 நாள் மட்டும் தண்ணி சுட்டி இருந்தது. அது கூட இல்லாமல் இந்த ஃபிசிக்கல் ரிமோட்டு ஃபிசிக்கல் ரிமோட்டு இந்த ஃபிசிக்கல் ரிமோட்டில் ரேடியம் லைட்டில் எதுவும் பெருசாக இல்லை. அண்ட் நல்லா காம்பேக்டாக இருக்கு. அதான் இதோட மெயின் நல்லா காம்பேக்டாக இருக்கும். இதை சுற்றி ரேடியம் லைட்லாம் இல்லை. அண்ட் அப்படியே எடுத்தாலும் என்ன மோட்ல இருக்குன்னு பார்க்குறது கஷ்டம். இருட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதுதான் நாங்கள் ஆப் கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம். சாம்சங் மட்டும் கொடுத்தாலும் வெறும் ஃபிசிக்கல் ரிமோட் மட்டுமே யூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு பெரிய குறை தான். அண்ட் இது ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வின்ஃப்ரீன்ற மோட் இருக்குது, கரண்ட் பில் கொஞ்சம் கம்மியாக ஆகும். அண்ட் இது ஒரு 4-star ஏசி. ஐ திங்க் 44,000 சம்திங் இந்த ஏசி. அதுக்கப்புறம் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டிஸ்பிளே, மெயினாக இந்த டிஸ்பிளே பற்றி தான் பேசணுமே. இதோட டிஸ்பிளே இருக்குல்ல, இப்போ வந்து டெம்பரேச்சர் காட்டுது. நம்ம இப்போ வந்துட்டு இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த ஃபிசிக்கல் ரிமோட்டில் நம்ம இப்போ ஏசிக்குள்ளே க்ளீன் பண்ண முடியுமா நம்மளால்? மற்ற ஏசியில் முடியாது, ஆனால் இதில் முடியும். ஃப்ரீஸ் வாஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. ஃப்ரீஸ் வாஷால் நம்ம என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக ஏசி ஃபில்டர் மட்டும் தானே க்ளீன் பண்ண முடியும். ஆனால் இந்த ஃப்ரீஸ் வாஷால் நம்ம ஏசிக்குள்ளேயும் க்ளீன் பண்ணலாம். அண்ட் இது ஒரு 100% காப்பர் கண்டென்சர் ஏசி. அண்ட் இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நிறைய அனாலிட்டிக்ஸ்லாம் காட்டும். இப்போ சிஎஃப்னு வந்ததுன்னா க்ளீன் ஃபில்டர்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய ஏசி நிறைய அனாலிட்டிக்ஸ்லாம் காட்டும். அண்ட் இதை யூஸ் பண்ணிக்க கேஸ் பார்த்தீங்கன்னா R32ன்ற ரெஃப்ரிஜரேட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் யூனிட் நார்மல் எல்லா ஏசி மாதிரி தான் இருக்குது. ப்ராடக்ட்
ப்ராடக்ட் வரை 10 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. 10 இயர்ஸ் வரைக்கும் வெளியே துருப்பிடிக்கிறது எதுவுமே ஆகாது அப்படின்னு சாம்சங் சொல்றாங்க. நாங்க வாங்கின இந்த 3 மாசத்துல எதுவுமே பெருசா இல்ல. இப்போ போதான் தெரியும் என்ன ஆகுதுன்ட்டு. இப்போ இந்த ஏசி வந்து மெயினா இந்த ஏசியை சூஸ் பண்றது காரணமே இந்த ஏசியில வந்துட்டு இந்த ஆப்ல வரும்போது சுத்தமா நாய்ஸ்ன்றது எதுவும் தெரியாது. ஒரு 45 டெசிமல்ஸ் அந்த மாதிரி தான் எதாவது கேட்கும். அதனால இதுல இருந்து சவுண்ட்ன்றது பெருசா வராது. அண்ட் கூலிங் வந்துட்டு பாத்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட், செம்ம ஃபாஸ்ட் ஆயிடுது. இப்போ பொதுவாக நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஏசி வாங்கினீங்கன்னா இப்போ வந்து கூலிங் நல்லா வேணும்னா அந்த ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் இருக்காது. ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் இருந்தால் உங்களுக்கு ப்ராடக்ட் குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்காது. இது இப்போ இந்த ஏசி வந்துட்டு ப்ராடக்ட் குவாலிட்டியும் சரி, இப்போ கூலிங்கும் சரி, நாங்கள் வாங்கியிருக்க வரைக்கும் சூப்பராக இருக்குது. அதனால we are so satisfied.